அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல் லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் சமூகவியல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம போன வாரமும் அதுக்கு முந்தைய வாரமும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதில் 2 கடமைகள், முக்கியமான 2 கடமைகளை இதுக்கு முன்னால் பார்த்துருக்குறோம். முதல் கடமை என்ன என்று சொன்னால், மனைவி கணவனுக்கு கட்டுப்படணும். அவங்க தான் சாலிஹான பெண்ணு, அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது முதல் முக்கியமான கடமை. 2வது கடமை என்பது இல்லற விஷயத்தில், தாம்பத்திய விஷயத்தில் கணவனை திருப்திப்படுத்தணும், கணவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்க செய்ய வேண்டிய 2வது கட்டாயமான கடமை அப்படிங்கிற இந்த 2 கடமைகளை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். 3வது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய 3வது கடமை என்ன என்று சொன்னால், சாப்பாட்டு விஷயத்தில், உணவு விஷயத்தில் கணவனுக்கு எந்த சாப்பாடு பிடிக்குதோ அது மாதிரியான சாப்பாடை சமைச்சு கொடுக்கணும். இந்த வாய்க்கு ருசியாங்குவாங்கல்ல, வாய்க்கு ருசியா நாக்குக்கு ருசியா என்ன செய்யணும், மனைவி கணவனுக்கு சாப்பாடை சமைச்சு கொடுக்கணும். அதுகூட மார்க்கம், அதுகூட இபாதத்து, அதுகூட நன்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். இந்த ஹதீஸை இமாம் புகாரி 5225வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது ரசூலுல்லாவுடைய இன்னொரு மனைவி சமைச்சு என்ன பண்ணாங்க, ரசூலுல்லா வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிற ஹதீஸை படிச்சோமா இல்லையா? அந்த இன்னொரு மனைவி யார் என்று சொன்னால், ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. சரியா? அந்த இன்னொரு மனைவி யாரு? ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் அந்த சாப்பாடு சமைச்சாங்க. அந்த சாப்பாடு ரசூலுல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான சாப்பாடு, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, டேஸ்டான சாப்பாடு அப்படிங்கிறனால நம்ம இந்த சாப்பாட்டை ரசூலுல்லாவுக்கு கொடுத்து விடுவோமே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வீட்டில் இருக்கிறாங்க? ஆயிஷா நாயகி வீட்டில் இருந்தாங்க. அப்போ கணவருக்கு விருப்பம் பிடிக்கும்னு சொல்கிறனால அந்த சாப்பாடு என்ன பண்ணாங்க, ஆயிஷா நாயகி வீட்டுக்கு கொடுத்து விட்டு கணவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க என்று சொன்னால், அப்ப ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா எப்படி கணவருக்கு பிடிச்ச சாப்பாட்டை சமைச்சாங்களோ கொடுத்தாங்களோ, அது மாதிரி நம்மளை என்ன செய்யணும்,
கணவனுக்கு எது பிடிக்குமோ, எந்த உணவு பிடிக்குமோ அந்த உணவை சமைச்சு கணவனுக்கு கொடுக்கனே அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனால தான் இமா புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3820வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இது. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வர்றதுக்கு ஏறக்குறைய 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹிரா கோயில போய் தங்கிடுவாங்க. சரியா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலேயே ஹிரா குகைக்கு போவாங்க. சாப்பாடு ஹீப்பாலாம் கொண்டுகிட்டு போயிடுவாங்க. ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் என்ன செய்வாங்க, அங்கே போய் தங்குவாங்க. எல்லாம் தீர்ந்த பிறகு வீட்டுக்கு வருவாங்க. எல்லாத்தையும் கொடுக்கிட்டு மேலே ஹிரா குகைக்கு போயிடுவாங்க. இது மாதிரி இருக்கிறாங்க பத்தியலா. இப்படி இருக்கும் போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, சாப்பாடை சமைச்சு கொண்டு வர்றாங்க. அப்ப நீங்க பாத்தியலாக்கு ஹதீஜா நாயகிக்கு ஏறக்குறைய வயசு 55 வயசு. ஏறக்குறைய 55 வயசு கொண்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்று வயதில் மூத்தவர்கள், 55 வயசு. ரெண்டாவது பாத்தியலாக்கு பெரிய பணக்காரவங்க. ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. அப்ப முதலாளி அம்மா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம பணக்காரவங்க சில பேரை பார்க்கிறோம், யாருக்கு இறையச்சம் இல்லையோ, இறையச்சம் இல்லாதவர்களுக்கு பணம் விட்டால் பெருமையும் சேர்ந்து விடுகிறது. அந்த பெருமை என்பது யாருக்கே உரியது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது. எனவே கோடி கோடியாக எவ்வளவு சொத்து சுகங்களை அல்லாஹ் கொடுத்தாலே பெருமை என்பது கடுகளவு வந்துவிடக்கூடாது. யாருடைய இதயத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவனால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வயசுல மூத்தவங்க, பெரிய பணக்காரவங்க. அப்ப என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடை கொண்டுகிட்டு வர்றாங்க. வந்தா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹிரா குகைக்கு போய் சேரவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி ஹதீஜா கத் அத்தத்க, அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மஅஹா இனாஉன், அவங்க கையில ஒரு பாத்திரத்தை கொண்டு வர்றாங்க. அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கிற என்று சொன்னால் ஃபீஹி இதாமுன் தாமுன் வ ஷராபுன், அந்த பாத்திரத்தில் சால்னா இருக்கு. இதாமுடா சால்னா, அந்த பாத்திரத்தில் சால்னா இருக்கிறது, அதுல உணவு இருக்கிறது, அதுல ஷராப் இருக்குது, அதாவது குடிக்கக்கூடிய தண்ணி இருக்குது. அதையெல்லாம் கொண்டுக்கிட்டு ஹதீஜா, இது வஹி வந்த புதுசா. அப்ப வஹி வந்த புதுசுல இதையெல்லாம் கொண்டுக்கிட்டு ஹதீஜா நாயகி உங்கள்கிட்ட வர்றாங்க. அவங்க இன்னும் சேரல, வந்துருவாங்க. அவங்க வந்துட்டா நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஜாவிற்கு சலாம் சொன்னான். அல்லாஹ் வானங்களை படைத்த, பூமியை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் யாருக்கு சலாம் சொன்னா? நீங்க ஹதீசுகள் வரலாறுகளை குர்ஆன் சொன்னா படிச்சு பாருங்க. அல்லாஹ் சலாம் சொன்னா அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் சொல்றான்? ஹதீஜா நாய்க்கு சொல்றான். ஹதீஜாவிற்கு அல்லாஹ் சலாம் சொன்னான். அல்லாஹ்வுடைய சலாத்தை ஹதீஜாவிற்கு எத்தி வைத்து விடுங்கள். நானும் சலாம் சொல்றேன், ஏன் சலாத்தை எத்தி வைங்க, அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க, அவங்களுக்காக சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது. சொர்க்கம் மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் முத்து மாளிகை அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்கிற நற்செய்தியை சொல்லிவிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாய்க்கு இந்த செய்தியை சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமா புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அவ என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சமைச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க, வாய்க்கு ருசியா சாப்பாடு கொடுத்தாங்கிறதுக்கு இது சான்றா இல்லையா? அதனால என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய 3வது கடமை என்ன என்று சொன்னால், கணவனுக்கு எந்த மாதிரி சாப்பாடு பிடிக்குமோ, அவருக்கு புளிப்பு பிடிக்குமா அதே மாதிரி, உரப்பு பிடிக்குமா அதே மாதிரி, உரப்பு பிடிக்காதா அதே மாதிரி, கணவனுக்கு எந்த மாதிரி சாப்பாடு பிடிக்குதோ அந்த மாதிரி சமைக்கணும். அந்த மாதிரி சமைச்சு என்ன செய்யணும், கணவனுக்கு கொடுக்கணும். இது சுன்னத்து, இது இபாதத்து, இது நன்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 3வது செய்ய வேண்டிய கடமை. 4வது செய்ய வேண்டிய கடமை, 4ம் 5ம் சேர்த்து ஒரு ஹதீஸ், சரியா? இது 4வது கடமை பிளஸ் 5வது கடமையாக இது வருது. 4வது 5வது கடமை என்ன என்று சொன்னால்,
பெண்கள் வீட்டு வேலை செய்யணும், பெண்கள் வீட்டு வேலை செய்யணும். இது 4வது கடமை. 5வது கடமை, கணவனுடைய வரவை தெரிந்து கொண்டு செலவு செய்ய வேண்டும். அவனுடைய வருமானம் என்னவோ, வசதி என்னவோ, வசதிக்கு தகுந்த மாதிரி கேட்கணும், வசதிக்கு தகுந்த மாதிரி வாழணுமே தவிர டாம் டீம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, வாங்கக்கூடாது, கணவனை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப 4வது கடமை என்ன என்று சொன்னால் வீட்டு வேலை செய்யணும். 5வது என்ன, வரவை தெரிந்து கொண்டு அது மாதிரி வாழணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5224வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மிகச் சிறந்த மிக பிரபலியமான சஹாபிய பெண்மணி அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. பெரிய வரலாறு, புரியுதா? உங்களுக்கு தெரியும், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை யாரும் வாழ்க்கையில் எந்த முஸ்லிமும் மறக்கவே முடியாது. ஆயிஷா நாயுடைய அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒண்ணுமில்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல, யார் வீட்டுல இருந்து போனாங்க? அபூபக்கர் சித்திக் வீட்டில் தான் போனாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சமைச்சு ரொட்டிலாம் சுட்டு கொடுத்தாங்கல்ல, யார் கொடுத்தது? இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அஸ்மா நாயகியுடைய வாழ்க்கை என்பது பெரிய ஒரு தியாக வாழ்க்கை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக்குடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாரை நிக்காஹ் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னா ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வசதி வாய்ப்பு உள்ள ஒரு சஹாபி. ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷி குலத்தை சார்ந்த பெண்மணி, குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு சஹாபி. அவங்க சொர்க்கத்து 10 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதுல ஒரு சஹாபி ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் சொல்லத்தக்க வசதி இல்லை. பணக்கார பெண்மணி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, பணக்காரவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகளை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஜுபைர் பின் அவ்வாமுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவே கல்யாணத்துக்கு பிறகு பணக்கார வாப்பாவுக்கு பிறந்தேன், பணக்காரவங்களா தான் வாழ்ந்தேன். ரசூலுல்லாஹி வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப நல்ல சஹாபி, ரொம்ப இறையச்சம் உள்ள சஹாபி. ஆனால் அவருடைய பொருளாதார நிலை என்ன என்று சொன்னால் வமாலஹு ஃபில் அர்லி மின் மாலின் வலா மம்லூக்கின் வலா ஷைஇன். அவருக்கு இந்த பூமியில் எந்த மாளுகளும் இல்லை. வமாலஹு ஃபில் அர்ல், இந்த பூமியில் என்ன இல்லை, அவருக்கு எதுவுமே இல்லை. என்ன எதுவுமே இல்லை? மின் மாலின், அவருக்கு சொத்து சுகமல என்ன இல்லை, இல்லை. வலா மம்லூக்கின், அவருக்கு அடிமைகள் இல்லை. வலா ஷைஇன், அவருக்கு சொல்லத்தக்க சொத்து ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு இல்ல? ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும் போது அவருக்கு என்னதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஒட்டகம், ஒரு குதிரை, அதான் அவங்க சொத்து. மொத்த சொத்து என்ன? ஒரே ஒரு ஒட்டகம், ஒரே ஒரு குதிரை, இதுதான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஃபகுன்து அலிஃபு ஃபர்ஸஹு, அந்த ஃபரஸஹு ஒட்டகத்துக்கு தீனி போடணும். பத்தியலா, யார் தீனி போடுவது? நான் தான் ஒட்டகத்துக்கு, வீட்டு வேலை செய்யறாங்க, நான் தான் ஒட்டகத்துக்கு தீனி போடுவேன். வஸ்தஸ்கில் மா, ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். பத்தியலா, யார் வைக்கிறது? நான் தான் தண்ணி வைப்பேன். வஅஹ்ரிசு கரபஹு, வீட்டில் இருக்கக்கூடிய துணிமணிகள் இருக்கு பத்தியலா, துணிமணிகளை யார் தைப்பது? நான் தான் வீட்டுடைய துணிமணிகள், பைகெல்லாம் கிடக்குமா, அதான் நான் தான் தப்பேன். வாஜினு, நான் தான் என்ன செய்வேன்? மாவு ஆட்டுவேன். அந்த காலத்துல கிரைண்டரு, மிக்சி அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. அப்ப வாஷிங் மிஷின், இவங்க தான் துணி துவைப்பாங்க. வாஷிங் மிஷின் இல்ல, இவங்க துணி துவைக்கிறாங்க. கிரைண்டர் இல்ல, மிக்சி இல்ல, இவங்க என்ன பண்றாங்க? ஆஜினு, நான் தான் ஆட்டுக்கல்ல வச்சு என்ன செய்வேன்? மாவு ஆட்டுவேன். மட்டுமல்லாமல் எங்களுக்கு உணவு வசதி இல்லைங்கிறனால நான் என்ன தெரியுமா செய்வேன்? வான்குலுன் நவா, நான் வெகு தூரத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்துக்கு நான் போவேன். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, வறுமை என்ற காரணத்தால அந்த வெகு தூரத்தில் போய் ஒரு தோட்டத்துக்கு போய் அங்கே பார்ப்பேன், வெறுமன பேரிச்சம் கொட்டைகளாக கிடக்கேன். அந்த பேரிச்சம் கொட்டைகளாகவே நான் புறக்குவேன். ஒரு மூட்டையை, ஒரு சாக்கு பைய வச்சிருப்பேன், பேரிச்சம் கொட்டையை என்ன செய்வேன்? புறக்கி அந்த சாக்கு பையில வைப்பேன். வச்சு அப்படி என்னுடைய தலையில வச்சு என்ன செய்வேன்? அப்படியே சுமந்து நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா,
அந்த பேரிச்சங்கொட்டை எடுத்து சப்புவோம். அதில் கொஞ்சோன்னு இனிப்பு இருக்கு பத்தியலா, அந்த கொஞ்சோன்னு இனிப்பு தான் என்ன எங்களுக்கு உணவு. ஒரு பேரிச்சம்பழ கூட எங்கள்கிட்ட கிடையாது, அரை பேரிச்சம்பழ கா பேரிச்சம்பழ ஒண்ணுமே கிடையாது. பெரிய சஹாபிங்க ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்து 10 சஹாபாக்கள் ஒரு சஹாபி. உங்களுக்கு தெரியுமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு வசதிங்கிற உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பிறந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதை கொண்டு வருவேன். அந்த பேரிச்சம் கொட்டைகள் இருக்கு பத்தியலா, நானும் என் மாப்பிள்ளை என்ன செய்வோம், வாயில போட்டு சப்புவோம். கொஞ்சோன்னு இனிப்புகள் ஒட்டி இருக்கு பத்தியலா, அந்த இனிப்பு தான் எங்க உணவா இருக்கு. அப்புறம் என்ன செய்வேன்னு சொன்னா, அந்த பேரிச்சம் கொட்டைகளை துப்பி என்ன செய்வோம், அப்படி ஆட்டுக்கல்ல வச்சு நான் அரைப்பேன். ஆட்டுக்கல்ல வச்சு இந்த அரைச்சி அந்த மாவு வரும் பத்தியலா, அந்த மாவை என்னுடைய ஒட்டகத்துக்கும் குதிரைக்கு என்ன செய்வேன், தீனியா போடுவேன் என்கிற இந்த செய்தியை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவே சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அஸ்மா நாயகி சொல்றாங்க, அப்போ கூட நான் மூட்டையில பேரிச்சங்கொட்டையை தூக்கி வந்துகிட்டு இருக்கிறேன். பேரிச்சங்கொட்டையை ஒரு மூட்டையில தூக்கி வந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீதியில அப்படி ஒட்டகத்துல போறாங்க. என்னைய பார்த்து அவங்க அவ்வளோ கவலைப்பட்டாங்க. அஸ்மா என்னைய தெரியும். அப்ப என்னைய பார்த்தவனை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளோ பெரிய பெண்மணி, நம்முடைய நெருங்கிய நண்பருடைய மகளாக இருக்கிறாங்க, இவங்க இவ்வளவு சிரமப்படுறாங்களே என்பதை புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை கீழே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கீழே அவங்க இறங்குறாங்க. இறங்கி சொன்னாங்க, அஸ்மாவே நீங்க ஒட்டகத்துல நீங்க ஏறுங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு நான் உங்களை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னட்ட சொன்னாங்க. நான் அதை ஏத்துக்கல. எனக்கு ஒரு பக்கம் கூச்சம், இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள மதிப்பு. ரசூலுல்லாஹ் தான் ஒட்டகத்துல போகணும், நான் நடந்து தான் போகணும். அவங்க நடக்க நான் ஒட்டகத்துல வர நான் விரும்பல, மட்டுமல்லாம எனக்கு கூச்சமா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன இந்த ஹதீஸை இமா புகாரி பதிவு பண்றாங்களே. அவ என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வசதி வாய்ப்பு இல்லாத சமயத்துல எப்படி இருந்தாங்க, அப்படி இந்த வசதிக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தியலாக்கே இன்னொரு ஹதீஸ் இமா புகாரி 3705வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இந்த ஹதீஸ் உங்களுக்கு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்பந்தப்பட்ட சஹாபிய பெண்மணி யார் என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா பின்த் முஹம்மது, ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சொல்றாங்க, மதீனாவுடைய வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வறுமை. நான் என்ன பண்ணுவேன், அந்த கையில தான் ஆட்டுக்கல்ல வச்சு என்ன செய்வேன், மாவுலாம் ஆட்டுவேன். கையெல்லாம் புண்ணா போயிடும், கையெல்லாம் காய்ச்சி போயிடும், கையெல்லாம் வலிக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் ஒரு போர் முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளை கைது செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் அடிமைகள். அந்த அடிமைகள் என்ன பண்றாங்க, மக்களுக்கு கொடுத்து வேலைக்காக என்ன செய்யறாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, எனக்கு மாவு ஆட்டி ஆட்டி என்னுடைய கை புண்ணாகி விட்டது, கையெல்லாம் வலிக்குது, எனக்கு ஹெல்ப்புக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காக நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு அடிமை பெண்ணை தாருங்கள், அவங்க எனக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவிக்காக என்ன செய்யறேன், எங்க வாப்பா அம்மா வீட்டுக்கு போறேன். போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. யார் இருந்தது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, வாப்பா இல்லையோ, நீங்க வாப்பா வந்தா சொல்லுங்க, நான் இதுக்காகத்தான் வந்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமப்படுறேன், ஒரு அடிமை பெண்ணை எனக்கு நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு அடிமை பெண்ணை கொடுத்தா எனக்கு உதவியா இருக்குமே அப்படின்னு கேட்கத்தான் வந்தேன், வாப்பா வந்தா சொல்லுங்க என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா நாயகி வந்தாங்கல்ல, வந்து சொன்னாங்கல்ல, அந்த உதவி கேட்டாங்கல்ல, அந்த உதவி கேட்டதையெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. சொன்ன கையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா யார் வீட்டுக்கு போனாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேருக்கு நடுவுல போய் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்தாங்க. ஒட்டி ஒட்டி இங்கிட்டு மகளோடு ஒட்டி இருக்கிறாங்க, அங்கிட்டு மருமகரோடு என்ன செய்யறாங்க, ஒட்டி ஒட்டி நடுவில் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டு சொன்னார்கள், ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டார்கள், அலா அல்லிமுகுமா, நாங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றை அறிவித்து தரட்டுமா
எதை அறிவித்து தரட்டுமா? ஹைரம் மிம்மா சால்துமூனானி, நீங்க 2 பேரும் என்கிட்ட ஒரு உதவி கேட்டியல, ஒரு அடிமை பெண்ணை கேட்டியல, அதைவிட சிறந்த ஒன்றை, அதைவிட ஹைரான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அடிமையை தர போறது இல்லைங்கிறத சூசகமா சொல்றாங்க. நீங்க ஒரு வேலைக்கார பெண்ணை கேட்கிறீங்க, அந்த வேலைக்கார பெண்ணை விட, அடிமை பெண்ணை விட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க 2 பேரும் சொல்லித்தாங்களே அப்படின்றாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு, ஐவேளை தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 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 என்று 33 முறை சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று 33 முறை சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 34 தடவை சொல்லுங்கள். இப்படி சொன்னால் உங்க சிரமத்தை அல்லாஹ் நீக்குவான், உங்க கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான். இந்த சுப்ஹானல்லாஹ் என்பது, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது, இந்த அல்லாஹு அக்பர் என்பது எதைவிட ஹைரு என்று சொன்னால் ஹுவ ஹைருல் லகுமா, உங்க 2 பேருக்கு அதான் ஹைரு. எதைவிட ஹைரு? மின் ஹாதிமின், என்கிட்ட ஒரு ஹாதிமை கேட்கிறீல்ல, உதவிக்கு ஒரு பெண்ணை கேட்கிறீல்ல, அந்த ஹாதிமை விட, ஹாதிம் செய்யக்கூடிய ஹிதுமத்தை விட இந்த தஸ்பீஹாத்துகள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு உதவி செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்களே தவிர என்ன தரல? ஒரு வேலைக்கார பெண்ணை கூட கொடுக்கல. சுப்ஹானல்லாஹ். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லோரும் தந்தை, அப்படித்தானே? நமக்கு மகள் இருக்கிறாங்க, நமக்கு மகன் இருக்கிறான். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலே நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட தாங்கவே மாட்டோம். பிள்ளைங்களை பார்த்தீங்களாக்க, ஆம்பளை புள்ள கஷ்டப்பட்டாவது கொஞ்சம் பரவாயில்ல, பாதிக்கு பாதி தாங்குவோம். ஆம்பளை பிள்ளைக்கு என்ன செய்வோம்? பாதிக்கு பாதி தாங்குவோம். பொம்புள்ள புள்ள கஷ்டப்பட்டுச்சுன்னு வைங்களேன், உசுரே போயிடும் இல்லையா? அப்ப நம்ம எப்படி ஒரு தந்தையோ, அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலே ஒரு தந்தையா, தந்தை இல்லையா? ஃபாத்திமா நாஹி மேல அந்த பாசம் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அப்ப கொடுக்க முடிஞ்சும் அவங்க கொடுக்காம தஸ்பீஹாத்துகள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், எதை காட்டுது? வீட்டு வேலை செய்யணும், 2வது என்ன செய்யணும்? அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கிறணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. இது 4வது பிளஸ் 5வது. 6வது என்ன என்று சொன்னால், என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, கணவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் அவர் எப்படி வர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவருக்கு ஆறுதல் சொல்லணும். சின்ன ஒரு கஷ்டத்தில் வருவார், அந்த ஒரு கஷ்டத்தோடு வரும்போது நீங்க அதை ஊதி பெருசாக்கலாம். என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லைங்க, அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவாங்க, அல்லாஹ் சரி பண்ணுவாங்க, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பாங்க, இதை விட்டு அல்லாஹ் நீக்குவாங்க அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது? அவருக்கு சிரம கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. அப்ப ஒரு கஷ்டமான சமயத்தில் கணவனுக்கு என்ன செய்யணும்? ஆறுதல் சொல்லணும். இதை பத்தி உங்க எல்லாருக்குமே இந்த ஹதீஸும் தெரியும். இமாம் புகாரி 3வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இருந்தாங்கல்ல, முதல் வஹி வந்துச்சுல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இயற்கையான உருவத்தில் 600 ரெக்கைகளோடு வந்தாங்கல்ல, கட்டி பிடிச்சாங்கல்ல, ஓதுனாங்கல்ல, ஓத தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, கட்டி பிடிச்சி ஒரு இருக்கிறாங்கல்ல, ஒரு இருக்குன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரண்டு போயிட்டாங்க. மிரண்டு போயிட்டு தான் அப்பதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் வருது, 5 ஆயத்து வருது. அப்படி ஓடி கீழே வர்றாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஜமீலூனி போர்த்துங்கள், அந்த பயத்துல நடுங்கிக்கிட்டு காய்ச்சலோடு வர்றாங்க. போத்தி விடு அப்படின்றாங்க. ஹதீஜா நாய்க்கு நடந்த விஷயம் ஒண்ணுமே தெரியாது, என்ன ஏதுன்னு கூட கேட்கல. என்ன பண்ணாங்க? முதல்ல போத்தி விடுறாங்க. போத்தி விட்ட உனையுமே போத்தி கொண்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்பதான் நபி ஆகுறாங்க. அதுவரை அவங்களுக்கு நபின்னு தெரியல. லக்கது ஹஷீத்து அலா நஃப்சி, நான் மூத்தா போயிருவானோன்னு பயப்படுறேன். அந்த சொல்றாங்க, நான் மூத்தா போயிருவோன்னு பயப்படுறேன். இந்த மாதிரி நான் ஹிராக்கு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு, இந்த மாதிரி இருந்தாரு, இப்படி சொன்னாரு, நான் பயந்து போயிட்டேன், எனக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் மூத்து வந்துருச்சு அப்படிங்குவாங்க. அப்படி சொன்ன உடனே ஹதீஜா சொல்லுவாங்க, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய காரணத்தால், நீங்கள் விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய காரணத்தால், பல்வேறு நற்பண்புகள் இருக்கக்கூடிய காரணத்தால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? உங்களை கைவிட மாட்டான், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் ஒரு கஷ்டப்பட்டு வரும்போது
அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க பத்தியலா. அது மாதிரி என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, கணவனுக்கு ஒரு கஷ்டமான சமயத்தில் அந்த கஷ்டத்தை நீங்க நீக்கணும், அவருக்கு யாரா இருக்கனே நீங்க ஆறுதலா இருக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய எத்தனாவது செய்தி? 6வது செய்தி. 7வது செய்தி என்ன என்று சொன்னால், கணவன் விஷயத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரியா? கணவனுக்கு என்ன செய்யணும்? எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்றி விசுவாசத்தை காட்டணும். அது மாதிரி என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, நீங்கள் கணவனுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? நன்றி விசுவாசத்தோடு வாழணும், நன்றி விசுவாசத்தை காட்டணும். இதை நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி 5198வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அவங்க மேராஜுக்கு போனாங்கல்ல, அந்த மேராஜில் சொர்க்கம் காட்டப்பட்டுச்சு பத்தியெல்லாம் சொல்றாங்க. அத்தலஅத்து ஃபில் ஜன்னா, நான் மேராஜில் சொர்க்கத்தை பார்த்தேன். ஃபரைது அக்ஸர அஹ்லஹா அல் ஃபுகரா, நான் சொர்க்கத்திலே ஃபகீர்களையே அதிகமாக பார்த்தேன். சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்தில் யாரு அதிகமாக இருந்தாங்க? இந்த உலகத்தில் ஏழை எளிய மக்கள் இருந்தாங்கல்ல, அந்த ஃபுகராக்கள் ஃபகீர்கள் அவங்க தான் சொர்க்கத்தில் ஜாஸ்தியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்றாங்க, வ அத்தலஅத்து ஃபின்னார், நான் நரகமும் எனக்கு காட்டப்பட்டது, நான் நரகத்தையும் பார்த்தேன். நரகத்தில் ஃபரைது அக்ஸர அஹ்லிஹா அன்-நிசா, யாரை அதிகமாக பார்த்தேன்? நிசாக்களை, பெண்களை தான் நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். பார்த்து விட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே வந்து சஹாபாக்கள்கிட்ட, நரகத்தில் யாரை பார்த்து அதிகமா? பெண்களை தான் அதிகமா பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனேயுமே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, லிமா யா ரசூலல்லாஹ், ஏன் பெண்கள் நரகத்திற்கு அதிகமாக சென்றார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், பி குஃப்ரிஹின்ன, அவர்கள் செய்கின்ற குஃப்ரின் காரணத்தால். அவர்கள் செய்கின்ற குஃபுர், குஃபுர் என்று சொன்னால் நன்றி கெட்டத்தனம். பி குஃப்ரிஹின்ன, குஃபுரின் காரணத்தால், நன்றி கெட்டத்தனத்தின் காரணத்தால் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, யக்ஃபுரு பில்லாஹ், அவங்க அல்லாஹ்வுக்கு குஃப்ர் பண்ணுவாங்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமா இருக்கிறனால நரகத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூல் பதில் சொல்லுவாங்க, யக்ஃபுர்னல் அஷீர், யாருக்கு நன்றி கெட்டவங்களா வாழ்ந்தாங்க? கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக பெண்கள் வாழக்கூடிய காரணத்தால், மனைவி வாழக்கூடிய காரணத்தால் எங்க போயிட்டாங்க? நரகத்துக்கு போயிடுறாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, கணவர் வந்து உங்களுக்காக ஓடா போய் உழைப்பாரு, அவ்வளோ கஷ்டப்படுவாரு, அவ்வளோ வாங்கி கொடுப்பாரு. அவருக்கு வந்து கடைசி வர நன்றி உள்ளவங்களா இருக்கணுமே தவிர நன்றி கெட்டவங்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் கூட இந்த ஹதீஸை நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னால நம்ம பள்ளிவாசல கூட இந்த தொழுகை தொழுதோம், சூரிய கிரக சந்திர கிரகண தொழுகை நைட்ல தொழுதோமா இல்லையா? அப்பவும் இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் அப்ப சொன்னாங்க. இந்த ஹதீஸ சொன்ன உடனேயும் கூட ஒரு சகோதரி கேட்கறாங்க, எல்லா ஆலிம்சாமார்களும் இந்த ஹதீஸே சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நரகத்துல பெண்களை தான் அதிகமா பார்த்தாங்க, பெண்களை தான் அதிகமா பார்த்தாங்க, பெண்கள் தான் நன்றி கெட்டவர்கள், கணவனுக்கு நன்றி கெட்டவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்களும் தானே நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க, மனைவி விஷயத்துல ஆண்களும் தானே நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து ஆண்களை தானே சேர்த்து குறிக்குது, எந்த ஆலிமுசாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்க உள்பட. நான் துபாயில ஒரு பயான் கேட்டேன், அந்த ஆலிமுசா பட்டு கரெக்டா இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும், ஆண்களும் நன்றி கெட்டவங்கன்னு சொன்னாங்க, துபாய் ஆலிமுசா தான் கரெக்டா சொன்னாரு அப்படின்னு என்னட்ட சொன்னாங்க. என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, அந்த துபாய் ஆலிமுசா சொன்னது தப்பு. நீங்க கிராமர் பிரகாரம் பாத்தியலாக்க, அவர் துபாயில வாழ்ந்தாலும் சரி, லண்டன்ல வாழ்ந்தாலும் சரி, சவுதியில வாழ்ந்தாலும் சரி, நமக்கு என்ன? குர்ஆன் ஹதீஸ். அவர் துபாயில வாழ்ந்துட்டாரு கரெக்டா சொல்லிட்டாரு, இந்தியாவில் வாழ்ந்துட்டாரு தப்பா சொல்லிட்டாரு. இந்த கருப்பா இருந்தா பொய் சொல்லுவான், வெள்ளையா இருந்தா பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற பேச்சுலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? குர்ஆன் சொன்னாவ நீங்க படிச்சு பாருங்க, கிராமரை படிச்சு பாருங்க, கரெக்டா சொன்னா கரெக்ட். நான் கேட்கிறேன், நீங்க இந்த ஹதீஸை நீங்க படிச்சு அப்படி, இது வந்து புகாரில 5198வது ஹதீஸுங்க. புரியுதா? அப்ப யக்ஃபுர்னல் அஷீர, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, யக்ஃபுர்னல் அஷீர, அந்த பெண்கள் கணவன் விஷயத்தில் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறாங்க.
இதை யக்ஃபுருன அப்படின்ட்டு இது பெண்பால் பன்மைதானே தவிர இது ஆண்பால் அல்ல. உங்களுக்கு ஓரளவு கிராமர் படிச்சவங்களுக்கு தெரியும். யக்ஃபுரு, யக்ஃபுரானி, யக்ஃபுரூன, தக்ஃபுரு, தக்ஃபுரானி, யக்ஃபுர்ன. புரியுச்சா? அதாவது நீங்க கிராமர் பிரகாரம் ஆண்பாலை சொன்னால் பெண்பாலும் அடங்கும், ஆண்பாலை சொன்னால் பெண்பாலும் அடங்கும். ஆண்களே தொழுவுங்கள் என்று சொன்னால் பெண்களுக்கும் பொருந்தும். அகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸகாத்த, இது ஆண்பால் பன்மை. இந்த ஆண்பால் பன்மை ஆண்பாலுக்கு மட்டுமல்ல பெண்பாலையும் சேர்த்து பொருந்தும். அதே சமயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்பாலை சொல்லிவிட்டால் அது பெண்பாலுக்கு மட்டுமே பொருந்துமே தவிர ஆண்பாலுக்கு என்னவாகாது, பொருந்தாது. இதான் மார்க்க சட்டம், இதான் ஹுக்கும், இதான் கிராமர். அப்ப தெளிவா ரசூல் சாஸ்திரல யக்ஃபுரு, யக்ஃபுரானி, யக்ஃபுரூன, யக்ஃபுரூன அப்படின்னு ஆண்பால் பன்மையாக சொல்லவில்லை. எப்படி சொன்னார்கள்? தக்ஃபுரு, தக்ஃபுரானி, யக்ஃபுர்ன. கரெக்டா சர்வ் செய்யறனா? அப்ப தக்ஃபுரு, தக்ஃபுரானி, யக்ஃபுர்ன, யக்ஃபுர்னல் அஷீர். புரியுதா? அப்ப யக்ஃபுர்ன என்பது பெண்பால் பன்மை. அந்த பெண்கள் கணவனுக்கு நன்றி கெட்டவர்கள். தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்பாலை சொல்லி பெண்பால் பன்மையை சொல்லிருக்கும் போது இது பெண்பாலுக்கு மட்டும் தான் பொருந்துமே தவிர இதான் சில ஆண்கள் மனைவி நன்றி கெட்டவங்களா இருப்பாங்க, அது தனி விஷயம். புரியுதா? ஆனால் இந்த ஹதீஸ் அவங்களுக்கு என்ன செய்யாது, பொருந்தாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப உங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சி கஷ்டப்படுறாருல, அதுக்கு நீங்கள் எல்லாம் பெண்களெல்லாம் நன்றி கெட்டவங்களா இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிக்கிறேன். 7 விஷயத்தை மட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறோம். இந்த ஹதீஸையுமா புகாரி 29வது ஹதீஸா, புகாரில 29வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. கணவன் மனைவிக்காக கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, இதை வாங்கி கொடுப்பாரு, அதை வாங்கி கொடுப்பாரு, அதை வாங்கி கொடுப்பாரு, துணி சேலண்டா சேலை வாங்கி கொடுப்பாரு, மற்ற துணை வாங்கி கொடுப்பாரு. ஏன் நகை இப்ப பவுன் விற்கிற விலைக்கு நகை கேட்டா ஓரளவுக்கு என்ன செய்வாங்க, வாசல் இருந்தா வாங்கியும் கொடுப்பார். புரியுதா? ஒரு கட்டத்தில் அவர் மனுஷன் தானே, திடீர்னு அப்ப காசு இருக்காது, கேட்கறத வாங்கி கொடுத்துருக்க முடியாது, வசதி அப்ப இல்லை, அந்த மாசம் இல்லாம இருக்கேன். சில பெண்கள் என்ன செய்வாங்களா அப்படின்னு சொன்னா, நன்றி கெட்ட பெண்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்டு திடீரென்று சில மாதங்கள்கிட்ட அவங்கள்ட்ட காசு இல்லை, வாங்கி கொடுக்க முடியலைங்கிறனால அந்த பெண்கள் சொல்லுவார்களாம், மாராயித்து மின்க ஹைரன் கத்து, உன்னைய முடிச்சு எந்த சுகத்தையும் அனுபவிக்கல, உன்னைய கல்யாணம் முடிச்சு நான் எந்த ஹைரை அனுபவிக்கல அப்படின்னு நன்றி கெட்டத்தனமாக பேசி விடுவார்கள். அப்படின்னு இந்த வாய் இருக்கு பத்தியலா, இந்த செயல் இருக்கு பத்தியலா, இந்த வாய் தான் பெண்கள் நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு நான் சொல்லல, சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, இதுவரை நம்ம 7 விஷயங்கள் இல்லையா? முதல்ல என்ன செய்யணும்? கணவனுக்கு கட்டுப்படணும். 2வது இல்லற விஷயத்தில் திருப்திப்படுத்தணும். 3வது வாய்க்கு ருசியா என்ன செய்யணும்? சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும். 4வது வீட்டு வேலையை செய்யணும். 5வது வரவை அறிஞ்சி என்ன செய்யணும்? செலவு செய்யணும். 6வது ஒரு கஷ்டமான சமயத்தில் ஆறுதலாக நடந்து கொள்ள வேண்டும். 7வது என்ன செய்யணும்? நன்றி உள்ளவங்களா வாழணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நான் சொன்னதுகள் எல்லாம் ஏன் சார்பா நான் ஒன்னதையும் சொல்லல, எல்லாமே என் ஹதீஸ் நம்பரோடு, குர்ஆன் நம்பரோடு, ஹதீஸ் நம்பரோடு சொல்லிருக்கிறேன். இது போன்ற ஹதீஸுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுகிற போது, சஹாபாக்கள் குறிப்பாக சஹாபிய பெண்மணிகள் எப்படி அப்படியே கட்டுப்பட்டாங்களோ அதுபோன்று கட்டுப்படக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த 2வது ஹுத்பாவில் துஆவுக்கு முன்னால
ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், காயல்பட்டினத்தில் டிரைவர் காலனி அப்படிங்கிற ஒரு பகுதி, ஒரு ஏரியா இருக்குது. மாஷா அல்லா தபாரக்கல்லா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் அந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசல் வேணுங்கிறதுக்காக ஒரு இடத்த வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் கட்டி முடித்து, அந்த திறப்பு அன்னைக்கு நானும் என்னையும் பயானுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் பயானுக்கு போனேன். மாஷா அல்லா சிறப்பாக அங்கே இபாதத்துகள் போய்கிட்டு இருக்குது. நம்ம பள்ளிவாசல் மாதிரி நம்ம எப்படி ஆரம்பத்தில் அங்கே அந்த பகுதியில் மட்டும் கட்டணும், மாஷா அல்லா மக்கள் பரக்கத்தாக வந்தாங்க. நமக்கு இடம் பத்தலைங்கிறனால இந்த பகுதியும் சேர்த்து விசாலப்படுத்தணுமா இல்லையா? அதே மாதிரி அந்த ஊரில் அந்த பின்பகுதி, பள்ளிவாசலை ஒட்டி பின்பகுதி அந்த இடம் விலைக்கு வருது. அப்படின்ட்டு அந்த இடத்தையும் வாங்கணும், ப்ளஸ் கட்டுமான பள்ளிவாசலாக அப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உதவி தேடி நம்ம பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லா தபாரக்கல்லா, அந்த ஊர் மக்களும் காயல்படுத்த மக்களும் பரக்கத்தா உதவி செய்கிறாங்க. மொத்த செலவு இடம் ப்ளஸ் கட்டுமானத்தோடு சேர்த்து 1 கோடி அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள் மாஷா அல்லா பரக்கத்தா செய்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு தலைக்கு 2000 ரூபா அப்படின்ட்டு ஒரு 5000 பேரை பிடிக்கிறது. சரியா? அப்படின்னா எவ்வளோ வந்துடுறேன்? 1 கோடி ஆயிருமா இல்லையா? அப்படின்ட்டு ஈஸியாக ஒரு 2000 ரூபா வாங்கிடலாமே. இல்லை ஒரு 2 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபா 1000 ரூபாங்கிற மேனிக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துருவாங்களே அப்படின்னு எல்லாரும் இந்த நன்மைகளை பங்கு வைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இதை வச்சிருக்கிறாங்க. அவங்க உதவி தேடி வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க 2000 ரூபான்னு சொல்லிட்டனால நான் 2000 ரூபா தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்களும் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இந்த 2000 ரூபான்னு தீர்மானித்தது என்னைய மாதிரி சாதா சீதா மக்களுக்காக, உங்களை மாதிரி மக்களுக்காக கிடையாது. உங்களை மாதிரி மக்களுக்காக நீங்கள் நிறைய பரக்கத்தா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், நீங்களும் கொடுக்கணும். அப்போ நன்மைக்காக வந்திருக்கிறாங்க. நன்மையில் நம்ம எல்லாரும் பங்கு வகிக்கணும். யார் கையில் காசு கொண்டு வந்திருக்கிறீங்களோ அவங்க கீழே நின்று வசூல் பண்ணுவாங்க, நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி கையில் காசு இல்லை, ஜிபேயில் போடுறேன், ஃபோன்பேயில் போடுறேன் அப்படின்டா ஸ்கேனர் வச்சுக்கிறாங்க. என்ன செய்யுங்க, ஸ்கேன் பண்ணியலாக்க அங்கே அந்த பள்ளிவாசல் அக்கௌண்ட்டுக்கு அது போயிடும். உங்களுக்கு ரசீது இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவாங்க. இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லேட்டாக என்னட்டையோ மற்ற நம்ம பள்ளிவாசல் நிர்வாகத்திலேயே கொடுத்தீங்களாக்க அந்த காசை இன்ஷா அல்லாஹ் அங்கே அனுப்பிவிட்டு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ரசீது இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம், வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. அந்த மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அப்படிங்கிற இந்த அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தோடு நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துவாவை இமாம் முஸ்லிம் அவர்கள் 5289வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக வ ஜமீஇ சஹதிக் என்கிற துவாவை நீங்கள் கேளுங்கள். இந்த துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே நீ எனக்கு கொடுத்த நிஅமத்துகளும் நீ எனக்கு கொடுத்த ஆரோக்கியமும் என்னிடமிருந்து செல்வதை விட்டும், அதே போன்றே திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகளை விட்டும், அதே போன்றே உன்னுடைய எல்லா விதமான கோபங்களை விட்டும் என்னை பாதுகாத்து அருள்வாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக வ ஜமீஇ சஹதிக என்ற துவா உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துவாக்களை சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வாதானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை சும்மா கேட்டுட்டு போகல, என்ன பண்ணாங்க, அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை ஓதுனாங்களோ, அந்த துவாக்களை அமல்படுத்தினாங்களோ, அந்த துவாக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.